சிம்மம் ராசிக்கான 24ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி நவம்பருக்குள்ள எனர்ஜி எப்படி இருக்க போகுது நம்ம பார்க்கலாம். ஸோ சிம்மம் இந்த வாரம் இது ஒரு ஃபேக் மாஸ்க், இது நீங்களாக இருக்கட்டும் இல்லை இன்னொருத்தவங்களாக இருக்கட்டும், ஏதோ ஒரு மாஸ்க் ரிவீல் ஆக போகுது. யாரோடையும் உண்மையான அந்த ஒரு இன்டென்ஷன், அவங்களோட உண்மையான அந்த ஒரு செயல் இல்லாட்டி அவங்களுடைய அந்த ஒரு சில விஷயம் உங்களுக்கு ஒரு இந்த வாரம் ஏதோ ஒன்று வெளிச்சமாக போகுது ஒரு சில பேரோடைய கேரக்டர் பற்றி அப்படின்ற மாதிரி. எஸ், டேக் இட் as it is. இது ஏதோ ஒரு கன்ஃபர்மேஷனை குறிக்கும். ஸோ லவ் அட்மைரேஷன், இந்த வாரம் லவ் எனர்ஜி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த வாரம் டேஞ்சர், ஏதோ ஒரு பிரச்சனை வர்றதுக்கு சந்திக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு சில சூழ்நிலைகள் வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப கொடுக்குறீங்க, ரொம்ப கைண்டாக இருக்கிறீங்க. ஸோ ஒரு சில பேர் அவங்க தப்பாகவே இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் ரொம்ப கொடுக்குறீங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம எஸ், டேக் இட் as it is அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. ஸோ யாரெல்லாம் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுறீங்க, ஜாப்பாக இருக்கட்டும், ப்ராஜெக்டாக இருக்கட்டும், ஃபைனான்ஸ் ஏதோ ஒரு அப்ரூவலாக இருக்கட்டும், அதுக்கு இன்னும் நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, எனக்கு இன்னும் அதுக்கான நியூஸ் வரல, இந்த வாரம் அதுக்கான வரதுக்கு டைம் இருக்குது. அப்படி இல்லாட்டி அதுக்கான ஏதோ ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க போகுது அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ ஏதோ ஒரு ஃபைனான்ஷியல் பணம் ரீதியான ஏதோ ஒரு விஷயம் இந்த வாரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்படி இல்லை நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, பணம் தேடுறதில்ல அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம பார்த்தோம் இந்த கைண்ட்னஸ் கார்டு, த ஹேங்மேன் கார்டை பார்த்தோம், அப்புறம் நம்ம ஃபேக் பார்த்தோம். ஸோ இது என்னத்துக்கு குறிக்கும்னா, நீங்கள் ரொம்ப ஒரு சில இடத்துல விட்டு கொடுக்குறீங்களோ, இல்லாட்டி மற்றவங்க சைட்லேருந்து பரவாயில்ல இவங்க பிரச்சனையாக இருக்குது, அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்குது அப்படின்ட்டு உங்கள் இடத்த நீங்கள் விட்டு இந்த இடத்துல நம்ம எந்த ஒரு முடிவெடுக்க வேண்டாம், அவங்க சைட்லேருந்து நம்ம யோசித்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது. ஸோ உங்கள் கைட் சொல்கிறது என்னென்னா, ஒரு வேளை இந்த வாரம் நீங்கள் ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும், அவங்க அந்த ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் சரியான முடிவு உங்களுக்கு ஏற்ற மாதிரி, அவங்க எது வேணா இருக்கலாம், எது இது முன்னுக்கு நடந்ததோ இப்போ என்ன நடக்குதோ அப்படின்ட்டு எது தப்பு ரைட் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்றது தான் ஜஸ்டிஸ் கார்டு குறிக்கிது. ஸோ நம்ம வந்துட்டு கன்ஃபர்மேஷன் பார்த்தோம், ஏதோ ஒரு அப்ரூவலும் வருது அப்படின்ட்டு உங்களுக்கு யாரும் ஏதோ சேர்க்க போகிறாங்க, இது ஒரு நியூ ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். அண்ட் ஏன்னா நம்ம லவ் கார்டு பார்த்தோம், லவ் கொலாபரேஷன் பார்ட்னர்ஷிப் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் எனர்ஜி நம்ம பார்க்குறோம். இந்த வாரம் சேஞ்சஸ் நடக்குது, மாற்றங்கள் வருது. அதே சமயத்தில் நம்ம டைம் டேஞ்சர் கார்டு பார்த்தோம், ஏதோ ஒரு ஆபத்து வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்படி உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் யாராவது ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வாரம் கொஞ்சம் புரிஞ்சு செயல்படுங்க. ஸோ நீங்கள் யாரையும் ரீவிசிட் பண்ணுற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்குது, யாரையும் மிஸ் பண்ணுறீங்க, ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லாட்டி ரீயூனியன், யாரு கூடயும் பாஸ்ட்லேருந்து கனெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி எனர்ஜி இருக்குது. ஸோ இந்த வாரம் வெற்றி அதிகமாக இருக்குது. ஏனென்றால் பிரபஞ்சம் மெசேஜ் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் இந்த வாரம் நீங்கள் முடிக்க போகிறீங்க, இது சந்தோஷத்தை கொடுக்க போகுது, நிம்மதி கொடுக்க போகுது, அண்ட் நீங்கள் நன்றியை தெரிவிக்கிற நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு விஷயம் முழுமையடைய போகுது. இந்த வாரம் ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படி என்றால் அது முழுமையாக ஆகணும், அது இந்த வாரம் குறிக்குது.